ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூ பார்த்துடலாம். மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம புதுசாக வந்து ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் சின்ன சின்ன அப்டேட்ஸ் மாதிரி போட்டிருந்தோம். இன்றைக்குமே அப்டேட் போட்டிருந்தோம். ஸோ மார்க்கெட் இங்கே கன்சாலிடேட் ஆகும்போதே ரொம்ப அக்ரெசிவாக புட்டை சோல் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேலே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டும் மேலே போச்சு. ஸோ இனிஷியலாக ஒரு கன்ஃபியூஷன் மார்க்கெட்டில் இருந்தது. சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் உடச்சேறிகிற மாதிரி சூப்பராக வந்து மார்க்கெட் வந்து ஏறி இருந்தது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ருப்பி வந்து டெப்ரிஷியேட் ஆகுது, கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ டேரிஃப் விஷயம் இருக்குது, மற்ற எல்லா விஷயம் நம்ம பார்க்கும்போது நெகட்டிவாக இருக்கும்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெட் கேட் பவுன்ஸு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா இன்றைக்கான கேமில் புட்டு அதிகமாக செல் பண்ணி மார்க்கெட்டு மேலே கொண்டு போனது நிறைய விஷயம் சொல்லலாம். ஜியோ பாலிட்டிக்ஸில் கண்டிப்பாக வந்து நம்ம பிஎம் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் போய் இறங்கினது, ஸோ அங்கே வந்து பேசின விஷயம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் இருக்குது. பட் சின்ஸ் இது வந்து கிளியரான ஒரு விஷயமா அப்படின்றது மார்க்கெட் தான் சொல்லும். பட் மார்க்கெட்டில் பொசிஷன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஏ ஹெவியாக சோல்வ் பண்ணியிருந்தாங்க. அந்த சோல்வ் பண்ண விஷயம் தான். ஸோ அதுக்கான காரணம் ஐடியோடைய செக்டார் தான். அந்த செக்டார் இன்றைக்கி ரொம்ப அதிகமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடச்சிது. ஐ திங்க் டியூ டு வந்து ருப்பி டிப்ரிஷியேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ருப்பி டிப்ரிஷியேஷன் ஆனால் ஆக்சுவலாக ஐடி ஸ்டாக்ஸ்க்கு வந்து நல்லது. ஸோ ஐடி ஸ்டாக்கோடைய அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸில் மார்க்கெட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். டீசெண்டான ஒரு மூவ். ஸோ இந்த மூவ் நாளைக்கும் கொஞ்சம் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு தான். பட் என்ன அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி 98 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சுருக்கு. ஸோ எங்கே க்ளோஸ் ஆச்சோ அங்கேருந்து மேலே கீழே ஒரு 100 பாயிண்ட்டுக்கு தான் கேம் இருக்கும் அப்படின்றது வந்து பொசிஷன் ஹோல்டரால் முடிவு பண்ணப்பட்டது. பட் வந்து ஏதாவது விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ சென்செக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 558ன்னு சொல்லும்போது அதுக்கேற்ற ஒரு மூவ் இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்பைரி வியாழக்கிழமையும் வருது. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயம் வந்து மார்க்கெட்டில் அப்சர்வ் ஆகலை. எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்ததும் நான் அந்த டெலிகிராம் சேனலில் அந்த வியூவை போடுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணிக்கங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு கன்சாலிடேஷன் ஆக தாங்க அதிக வாய்ப்பு. ஸோ கன்சாலிடேஷனாக ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த ரீசெண்ட் லோ ஒரு 4 டேஸோட ஐஎன் லோஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த ரீசெண்ட் லோவோட ஐஎன் லோவை உடைக்கும் போது மார்க்கெட் வேணும்னா வேகமாக பர்ஃபார்ம் பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஆக தான் அதிகமான வாய்ப்பு. புட்டு ஹெவியாக செல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தான். ஸோ இதனால் மார்க்கெட் வந்து பெருசாக வந்து கீழே விழாது அப்படின்ற ஒரு ஹோப் தான். ஓகேங்களா? ஸோ இன்னையோட லோ கூட நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ அது வந்து அதை உடச்சா தான் அகைன் ஃபர்தராக வந்து கீழே போகும். அது வரைக்கும் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது 165 ஸ்டாக் லாங் சைடில் இருந்திருக்கு. ஒரு 12 ஸ்டாக் ஷார்ட்டில் இருக்குது. 35 ஸ்டாக் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. இந்த ஷார்ட் கவரிங் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு போதாது. பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நியூ எக்ஸ்பைரி ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் ப்ரீமியம் இருக்குது அப்படின்றதுனால ஈஸியாக இந்த மாதிரிலாம் ஏறுங்க. இந்த மாதிரி ஏறும், இந்த மாதிரி இறங்கும். மார்க்கெட்டில் ப்ரீமியம் இருக்கும்போது ஏறி இறங்கும். ஸோ வெறும் வீக்லி ஆப்ஷனில் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் பார்க்குறோம் அப்படின்னா அதோட ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். பட் என்ன மார்க்கெட் என்னென்னா அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து மாறும். ஏன்னா இந்த பொசிஷன் பில் பண்ணுறது வெறும் வீக்லி ஆப்ஷனில் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மந்த்லி ஆப்ஷன் ஒன்று அப்படி இருக்குது. ஓகேங்களா? மந்த்லி எக்ஸ்பைரின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரேஷியோ பேசிஸில் அவங்க பொசிஷன் வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் ப்ரீமியம் ஹெவியாக இருக்குல்ல, ஸோ அதுக்கேற்ற ஒரு மூவ் வந்து தாராளமாக இருக்கும். மிட் கேப் நிஃப்டியில் சொல்லவே வேண்டாம். இன்னையோடைய பெரிய லாங்கு ஷார்ட் கவரில் இன்றைக்கி ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது மிட் அண்ட் ஸ்மால் கேப் தான். ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ கிட்டத்தட்ட 2.25% நினைக்கிறேன் ஒன் டேயில் நான் மிட் கேப் நிஃப்டி சொல்கிறேன். ஒரு சூப்பரான ஒரு மூவ் அப்படின்றது தான். அண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஸ்டார்ட் ஆகும்போது 131 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. முடியும் போது 98 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க. ஸோ அந்த 98 ரூபா மேலே கீழே தான் நாளைக்கு கேம் இருக்கும் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ நிஃப்டியோட ஆப்ஷன் செயினில் நாளைக்கு எக்ஸ்பைரி 24,650க்கு மூவ் ஆகிடுச்சு. ஸோ ஷிஃப்டிங் டு 24,650 ஆக்சுவலாக அட் த மணி ஸ்ட்ரைக்கு. மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் பெருசாக வந்து சேஞ்சஸ் இல்லைங்க. அது உடையும் போது மார்க்கெட் வந்து உடையலாம். ஸோ ரெண்டு சைடும். பட் புட்டு ஹெவியாக வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 24,500 அந்த புட் ஆப்ஷன் 12.30 எனக்கு தெரிஞ்சு மேலே கீழே ஒரு 60-70 பாயிண்ட் போகலாங்க. ஸோ அந்த மாதிரி கேம் இருக்கும். அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு 14 பாயிண்ட் வந்து க்ரீனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் க்ரீனில் இருக்க தாங்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு காலைல ஓப்பனிங் ஆகும்போது கூட ஒரு சின்ன ஒரு க்ரீன் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அந்தளவு இன்னையோட மார்க்கெட்டோட ஸ்டெபிலிட்டி புஷ் வந்து மார்க்கெட்டில் இருந்ததுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டி வந்ததும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதில் பாருங்கள். மேபி அந்த டேட்டா வந்தது கிளியராக ஒரு விஷயம் தெரிஞ்சிருங்க. ஸோ இது வந்து நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகும். ஸோ ஐ வில் போஸ்ட் இட் இன் டெலிகிராம் சேனலுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம்,
செக்லிஸ்ட்டில் ஆக்சுவலாக வந்து இந்தியா விக்ஸ் பார்க்கணும், கிட்டத்தட்ட ஒரு 4% வந்து டவுனு. ஸோ மார்க்கெட் ஏறி இருக்குது, ஷார்ட் கவராக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் நோட் போனதுனால மார்க்கெட்டில் ஃபியர் கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆப்ஷன்களில் இருக்கிற எல்லா ஐவியுமே நல்லாவே டிராஸ்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு 11.2 சம்திங்க்கு வந்துருச்சு இந்தியா விக்ஸ். பார்க்கலாம், மார்க்கெட்டில் ஃபியர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் கம்பேர்ட் டு லாஸ்ட் வீக்கு. நிஃப்டி ஸ்டாடல் 98, சென்செக்ஸ் ஸ்டாடல் வந்து 558, அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக வாய்ப்பு அதிகம். ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்குது, பெருசாக மேலே கீழே ஒரு டேரக்ஷன் சொல்கிற மாதிரி இல்லை, ஃப்ளாட் டு ரேஞ்ச் தான். ஸோ ஆப்ஷன் பிளேயர்ஸால் வந்து செட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஹை அண்ட் லோஸை எடுத்துக்கங்க, அதை மார்க்கெட் உடையும் போது அந்த சைடு ட்ரெண்ட் ஆகலாம். அண்ட் பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபீச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ நிஃப்டி 0.8% ஏறி இருக்குது, ஒரு 1.86 lakh ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பாயிண்டில் சின்னதாக ஒரு தோய்வு இருக்குது. ஸோ இது வந்து விஷயம் இல்லை, டே ஆக இன்னும் வந்து கம்மியாகிட்டு தான் போகும், அது வேறு விஷயம். அண்ட் பிசிஆர் பார்க்கும்போது நேற்று இருந்ததை விட டபுளாக இருக்குது, விச் இஸ் வெரி குட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்தளவு புட்டு வந்து புஷ் பண்ணப்பட்டிருக்கு, அதை தான் அந்த டெலிகிராம் சேனலில் நம்ம சொன்னோம், ஓகேங்களா. ஸோ ஒரு புஷ் வந்து புட்டில் இருக்கணுங்க, அப்போ தான் மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கும். நிறைய ஸ்டாக்ஸு நல்லாவே இன்றைக்கெலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ பேங்க் நிஃப்டி 0.6% ஏறி இருக்குது, ஒரு 59,000 கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. இதில் சின்ன பாயிண்ட் தோய்வு இருக்குது. அண்ட் இதுலேயுமே வந்து பிசிஆர் வந்து ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மிட் கேப் நிஃப்டி சொல்லவே வேண்டாம், ஒரு 2.25% ஏறி இருக்குது. ஒரு 8,600 கான்ட்ராக்ட் தான் வந்து ஏறி இருக்குது. இந்த பாயிண்டில் ஒரு 7 பாயிண்ட் இறங்கி இருக்குது. அண்டு பிசிஆரும் மெயின்டைன் பண்ணுதுங்க, ரொம்ப அந்த அளவுலாம் தோய்வு இல்லை. பட் சின்ஸ் வந்து இது வந்து ஓகே, ஒரு 2.25% அப்படின்றது நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப சாலிடாக இருந்தது. மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸ் முக்கியமாக வந்து சொல்லியாகணும், எல்லாம் 4-5% ஏறிடுச்சு. ஸோ அதோட விஷயந்தான். ஸோ குளோபலாக பார்க்கும்போது இன்றைக்கி யூஎஸ் ஹாலிடே. ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மட்டும் ஃப்ளாட்டாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஜியோ பாலிட்டிக்கில் நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ இன்றைக்கி நம்ம பிஎம் அண்டு சைனா பிஎம் அண்டு ரஷ்யா பிஎம், ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா மீட் பண்ண அந்த மீட்டிங்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ விச் இஸ் குட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணுங்க. ஸோ நாளையும் வந்து இந்த ஒரு அப்மூவ் வந்து தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர வாய்ப்பு இருக்குது. பட் இவ்வளோ பெருசாக போகுமா அப்படின்னு கிடையாது. ஏன்னா நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது, ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகலாங்க, ஓகேங்களா. சின்னதாக ஒரு பாசிட்டிவ் நோட்டு வந்தாலும் ஸோ கால் ப்ரீமியம் கண்டிப்பாக பயப்படும், இன்னொரு 100 பாயிண்ட் மேலே போச்சு அப்படின்னா. ஸோ வேகமாக போச்சு, முடியலனா மார்க்கெட் ஒரு சைட் ட்ரெண்ட் ஆகும், இல்லைனா ஸோ போகிற மாதிரி போயிட்டு நம்மளை இன்றைக்கும் கன்ஃபியூஸ்லாம் பண்ணாங்க மார்க்கெட்டில். ஸோ அந்த கன்ஃபியூஸ் பண்ணும்போது காலோட ப்ரீமியம் ஏறும்போது அகைன் காலை ஹெவியாக சோல்வ் பண்ணி புட்டோட பொசிஷன் ஷிஃப்ட் பண்ணி மார்க்கெட்டை இறக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பைரி கேமு. ஸோ ரேஞ்சுக்குள்ளே கன்சாலிடேஷன் ஆக வாய்ப்பு கண்டிப்பாக உண்டுங்க. ஸோ டோட்டல் சம்மரியாக பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் கொஞ்சம் சில்டாக இருக்குது, விச் இஸ் குட். ஸோ ப்ரீமியம் பார்க்கும்போது கன்சாலிடேஷன் மாதிரி தாங்க தெரியுது. ஸ்கியூ வந்து ரேஞ்ச் எடுத்து தான் சொல்லுது. ஃபியூச்சர்ஸும் பிசிஆரும் ஓகே குட். ஸோ கம்பேர்ட் டு லாஸ்ட் வீக் பார்க்கும்போது இந்த வாரம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் விஷயம். ஸோ செக் பண்ணுங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க விஷயம் தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.